இல்லைன்னா இது போதும். எங்கேயோ கேட்டு போகிற மாதிரியே இருக்கே. அட்ட நம்ம மாப்பிள்ள. டேய் மாப்பிள்ள. யாரு? அட நம்ம நண்பரு. எப்படி இருக்கீங்க நண்பா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஆளே பார்க்க முடியறது இல்ல. எங்க நண்பா, படிச்சு முடிக்கிற வரைக்கும் தான் ஜாலியாக இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஏது பண்றோம் நமக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம வாழ்க்கை நம்ம கையிலேயே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கிறது இல்ல. அப்படியே வேலை தேடி அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? ஆமா ஆமா, நீ சொல்றதும் கரெக்டு தான். எங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் தான் ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் தானே வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது. நாம நினைக்கிறோம் படிக்கிற வரைக்கும் தான் படிக்கிறதெல்லாம் கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய தேடலே இருக்கு அப்படின்னு இப்பதானே புரியுது. ஆமா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் இங்கே நம்ம ஊரில் தாண்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி இங்கே சம்பளம் கம்மியாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சென்னை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சென்னை அங்கே போய் ஃப்ரெண்டோட ரூமில் தங்கி வேலை தேடி அதுக்கப்புறம் ஒரு வேலை செட் ஆச்சு அப்படின்ட்டு இப்போ அதை பார்த்துட்டு இருக்கேன்டா. ஆமா, நீ என்ன பண்ணுற? நானா? நான் இங்கே நம்ம ஊரில் தாண்டா இருக்கேன். நம்ம ஊர்லேயே ஃபீல்டு ஒர்க் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சம்பளம் கம்மி தான், ஆனால் லெக்சர்ஸ் ரொம்ப ஓவராக சுத்த விடுறாங்க. அதான் வேறு வேலை மாற்றலாமா என்னன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. சரி சரி, வீட்டில் அம்மா அப்பாலாம் எப்படிடா இருக்காங்க? உன் தங்கச்சி எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கோம்டா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? உன் தம்பி என்ன பண்ணுறான்? அவனா இப்போ தாண்டா காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். சரி சரிடா. நம்ம காலேஜில் இருக்கும்போதெல்லாம் லைஃப் எப்படி இருந்தது இல்லை? செம்ம ஜாலியாக நாம தான் கெத்து அப்படி இப்படின்னு பயங்கரமாக சுற்றிட்டு இருந்தோம் இல்லைடா? ஆமாம், அதை நினைச்சாலே ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு லைஃப்லாம் திரும்ப நம்ம நினைச்சாலும் கிடைக்கவே கிடைக்காதா? அதுவும் சரிதான்டா. ஏதோ எதாச்சியா இன்னைக்கு உன்னை பார்த்தேன். நம்ம கேங்கில் இவ்வளோ பேர் இவ்வளோ எப்படி ஜாலியாக இருந்தோம். ஆனால் ஒருத்தனையும் பார்க்க முடியறதில்ல. ஒருத்தனும் அந்த அளவுக்கு கான்டாக்ட்லேயே இருக்கிறது இல்லை. ஆமாடா. நானும் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று காலேஜ் நினைவுகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ தான் யோசிச்சு பார்ப்பேன். நினச்சி நான் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருப்பேன். அவ்வளோதான்டா, என்னோட மெமரிஸும் அவ்வளோதான். நம்ம ஏன் ஒரு கெட் டுகெதர் மாதிரி பேசாமல் பிளான் பண்ணக்கூடாது? லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குடா. அதில் இந்த மாதிரி ஏதாவது நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டா தானே. பேசாமல் அந்த மாதிரி ஒரு பிளான் போடுவோமா? நம்ம பசங்களை நம்பிட்டாங்க. நம்ம ட்ரிப்புக்கு பிளான் போட்டால் 10 பேர் இருப்பானுங்க. கடைசியாக பார்த்தா 7 பேர் இருப்பானுங்க. அதுக்கப்புறம் 5 பேர் ஆவானுங்க. அப்புறம் 3 பேர் ஆவானுங்க. அப்புறம் கடைசியாக ஒருத்தன் தான் வந்து நிற்பான். அவனுமே கடைசியில் போடா அப்படின்ட்டு போயிடுவான். நம்ம பசங்க ட்ரிப்பை பற்றி உனக்கு தெரியாதடா. ஏன்டா இப்படி பண்ணுற? கோவா ட்ரிப் மாதிரியா? அதுவும் சரிதான்டா. நீ சொல்கிறது கரெக்டு தான். சரி, நாம இப்போ 2 பேர் நம்மளாவது பார்த்துருக்கோம். வா நம்ம இந்த மொமெண்ட்டை நம்மளே என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதா. ஏதாவது சாப்பிட்றியா? என்ன சாப்பிட்ற?